ஜெயமேலேருந்து சின்ன வேலையிலேருந்து பார்த்தனால். ஆனால் சில விஷயங்களை சொல்லி உங்களுக்கு விளக்கத்தில் உணர்கிறேன். இளம் சமுதாயம் ஒரு நல்ல புரிந்து உணர்வோட சிந்தித்து செயற்பட்டு வாழ்க்கையை அன்பா நடத்தினா நீங்க இமீடியட்டா காட்டுவீங்க. இது சின்ன அட்வைஸ் சொல்றேன். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், விசா இல்லாம அடிப்படை சம்பளம் இல்லாம ஒரு வாழ்க்கையை கொண்டு போங்க எவ்வளவு கஷ்டம் என்று எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டு நாங்க உங்களுக்கு மேல மேல கொண்டு நிமித்தி வச்சிருக்கிறோம். அதை நீங்க கொண்டு செல்ல வேண்டிய உங்களோட பொறுப்பு, அன்பும் ஆதரவும் விட்டு கொடுத்து நல்ல ஒற்றுமைய இதயத்தோட பாசமா பழகுங்க. அதுதான் உண்மையான வெற்றி. இதயத்தை மனசு பாசமா பழாதீங்க. நடிப்பு எனக்கு நடிப்பு பிடிக்காது. உண்மையா பேசணும், உண்மையா கலைக்கணும். மனசியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நான் நேசிப்பேன். என் சகோதரத்துக்கு என்ன பற்றி தெரியும், அப்படித்தான் நேசிப்பேன் எல்லாரையும். ஆனால் நடிக்கிறது எனக்கு பிடிக்காது. நிஜம் பிடிக்கும். என்ன பிடிக்கிறதா என்ன பிடிக்கிறது நேர சொல்லணும். அது எனக்கு பிடிக்கும். அதுதான் உண்மையான ஒரு மனிதன். சரியாக நான் சொல்றேன். அன்பாருங்க, நல்ல சிந்தனையை சிந்திங்க, நல்ல கணக்களை காணுங்க. அடுத்த ஜெனரேஷன் எப்படி நாங்க போகணும்ன்றத நீங்க உங்களோட கற்பனையில சிந்திங்க. எங்களுக்கு சிந்தனை புரியாது. நான் ரயில் ஏறினது 90ஆம் ஆண்டு. ஆனா இங்க எப்படியான ரயில் இருக்குன்றது சிந்திச்சு பார்க்க. ஆனா அந்த காலகட்டத்தில் இப்படி நடந்திருக்க நீங்க அடுத்த ஜெனரேஷன் எப்படி போகணும்ன்றத நல்ல சிந்தனை பாருங்க. அப்படி சிந்தித்து உங்களோட வாழ்க்கை எல்லாரும் நல்லபடியா அமையும். அதான் என்னோட கருத்து. சிந்தனை ஒரு மனுஷனை மாற்றி நாங்க சிந்திக்கிற நாங்க விடலாம் போவோம். நல்ல சிந்தனை நல்ல எடுத்துக்காட்டு. அதான் எந்த கருத்து. சிந்திக்கிற போதுதான் நல்ல சிந்தனை சிந்துங்க. நல்ல ரிமெம்பர் கணக்கானுங்க. அன்பா இருப்பான்னு சிந்திங்க. எப்படி இந்த உலகம் இப்படி வந்தான்னு யோசிங்க. ஏன் இப்படி நாங்க இருக்கிறோம்னு யோசிங்க. தமிழுக்கு ஒரு அன்பு, அகராதி, இலக்கணம், வரலாறு எல்லாம் இருக்கு. அதை பாருங்க. ஏன் நாங்க இப்படி இருக்கிறோம்னு பாருங்க. அப்படி சிந்திச்சா நல்ல வார்த்தை கிடைக்கும். எங்களை பார்த்து மற்றவன் ஆள்றான், நாங்க கீழே நிற்கிறோம். உங்களை திருப்பி சொல்றோம். எங்களை பார்த்து மற்றவன் ஆள்றான், நாங்க கீழே நிற்கிறோம். காரணம் என்னன்னு நாங்க சிந்திக்கிற தன்மை இல்லை. நாங்க இன்றைக்கு இங்க நாளை காட்டுறான் அவர் இப்படி இவன் இப்படி சிந்திப்போம். அதை சிந்திக்காங்க. அது கூட சேம். நாங்க போனா அவன் எங்களை பற்றி சிந்திப்பான். நாங்க அவனை கண்ட்ரோல் பண்ண போறோம்னா நான் இப்படி பண்ண என்ன போட பண்ணா அவன் நல்ல வாழையை போறது உங்களை சிந்திப்பான். அவன் நீங்க அவனை சிந்திச்சா நீங்க கீழே வரும். நல்லது சிந்திங்க. நல்ல இதயத்தோட ஒருத்தரோட பேசுங்க. எல்லாம் நல்லபடியாக இது இந்த கருத்து. நன்றி. சந்தோஷம். நல்லா வாழுங்க.